நான் உங்கள் வழக்கறிஞர் பி. என். நம்ம மீனவர்களுக்காக மீன்பிடி தடை காலத்துல 20,000 உயர்த்து கொடுக்க சொல்லி ஒரு வழக்கு போட்டிருக்கோம் நம்ம நாம் தமிழர் கட்சி சார்பா. அதை பார்த்துருப்பீங்க. முதல் வாய்தா வந்தது. அப்ப முதல் வாய்தால வந்து என்ன சொன்னாங்கன்னா, காவேரி அரசு சார்பில் இது அரசினுடைய கொள்கை முடிவு, இது வந்து 200 கோடி ரூபாய் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம ஆந்திரா, கோவா போன்ற மாநிலங்கள்ல மீன்பிடி தடை காலத்துல மீனவர்கள் 20,000 பணம் கொடுக்கலாம் சொன்னேன். அது கொள்கை முடிவு சார்ந்ததுல ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க மாண்புமிகு நீதியரசர். இன்னைக்கு 2வது வாய்தா வந்துச்சு. அந்த தமிழ் டீட்டர்ஸ் வந்து ஆஜரானாங்க. நம்முடைய ஆவணங்கள் எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். உடனே வந்து மறுபடியும் 4 வாரம் டைம் கட்டணும். காவேரி அரசுடைய அரசு வழக்கறிஞர் மாண்புமிகு நீதியரசர் கொடுக்கல. இது ஒரு உன்னதமான ஒரு கோரிக்கை. அதனால முதல்ல மனுதாரருக்கு உயர்நீதிமன்ற பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ளுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா ஆந்திரால 20,000 அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க உங்களோட தேர்தல் அறிக்கையில 20,000 சொல்லிருக்கீங்க. அதனால 20,000 நீங்க கொடுக்கலாம், இல்ல அதுக்கு மேலேயும் உயர்த்தி கொடுக்கலாம், இல்ல அதுக்குள்ளேயும் நீங்க கொடுக்கலாம். அது உங்க கொள்கை சார்ந்தது. அதனால உங்களுக்கு 4 வாரம் டைம் கிடையாது. இந்த இதுக்குள்ளே நீங்க வந்து ஒரு மீனவர்களுக்கான தொகையை நீங்க பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டைரக்டாவே ஆர்டர் போட்டாங்க மாண்புமிகு நீதியரசுக்கு. நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு நம்முடைய மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் தாமாக கொண்டு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருக்கு. உயர்நீதிமன்றத்துக்கு கோடான கோடிகளை நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். 13 மாவட்ட கடற்கரை ஒரு மீனவ மக்களுக்கு எங்களுக்கு சார்பாக போட்ட பொருள் வழக்கு வெற்றி பெற்றுள்ளது. உங்களுக்கு 25,000 ஆகலாம், இல்ல 20,000 ஆகலாம். மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு மீன்பிடி தடை காலத்தில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதற்காக கடுமையாக உழைத்த எனது அன்பு இளவர்கள் ஈரன், என்னுடைய ஆர்த்தி, என்னோட அன்பு தம்பி பிட்டஸ், அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.